நிக்கிறீங்களா? எதுக்கு? ஐயோ சொன்ன கேளுங்க. நல்ல குடிமகன் பஸ்ல இருக்கான். என்ன பார்த்தா எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிடுவா. ஓ அதான் விஷயமா? இப்பவாது புரிஞ்சுது. எவன்டாவன் அரசாங்க சட்டத்தை மீறி பஸ்ல தம் அடிக்கிறவன்? யார் அவன்? என்ன எடுத்து கேள்வி கேக்குறது? அண்ணே வணக்கண்ணே. ஏண்டா ஒட்டப்புள்ள போற பஸ்ல தம் அடிக்கிறது தப்பு இல்லையா? ஒருத்தருக்கு சீட் இருக்கு, குடிக்கிறது கம்பி இருக்கு. இதெல்லாம் இருந்து கூட ஒரே கம்பில ஒருத்தர் வராங்க. அதோட தப்பு. எது நடந்தாலும் தப்பு தப்பு தான். வீடியோ வெளிய போடுறான். போடுறேன். இதோ ஐயோ அப்பா. அதுல பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டேய் ஊர் வந்தா இறங்க. பஸ் நிறுத்தா இறங்க இறங்க எல்லாம் இறங்க. போடா. இந்த பஸ்ல ஏறவே வேஸ்ட். உள்ளச்சால இறங்கிட்டு ஆப்பச்சால இறங்கிட்டு. தம்பி ஊர் வந்துருச்சு. டிரைவரே இறங்கிட்டாரு. நீங்க இறங்க. அதுல என்ன எதிர்க்கு ஒரு வண்டி வந்ததா, நம்ம வண்டி நேரா போயிட்டு இருந்ததா. அப்ப டிரைவர் சடனா பிரேக் அடிச்சாரா. அது வந்து அந்த ஒரு இதனால ஒரு மேல அப்படி. எந்த வண்டியில பிரேக் போட்டாலும் இப்படி கொண்டு இருந்தா அப்படிதான் நடக்கும். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. பாதியார்ட்ட பையன் தங்கம் இல்லையா? இறங்க இறங்க இறங்குங்கம்மா. கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விட மாட்டானுங்கடா. எங்க வேட்டிய காணா? லுங்கி கட்டிட்டு வேட்டின்ற. ஐயோ எந்திரல உண்டு எங்க? ஐயோ அடடடடட. என் பக்கத்துல ஒரு பரதேசி உட்கார்ந்துட்டு ஜோப்புல கைய விடுற மாதிரி விட்டுட்டு இருந்தது. நானும் தட்டுற மாதிரி தட்டிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அந்த வேட்டி உருகிடுச்சு. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஏன் அவன அந்த வேட்டி உருகுறானுங்க? போன கையில கிடைச்சும் வாய்க்குல போல பாத்தியா? வர்றேன் வர்றேன்றானுங்க, வரமாட்டேன்றானுங்க. டே அரக்கா, முதல்ல நீ உள்ள போ. அவனை அப்புறம் வச்சுக்கிறேன். என்னடா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? வாங்க ரொம்ப தான் பேசிக்கிருந்தேன். இல்ல இப்பதான் வந்தேன். ஊத்து முதல்ல. வந்துட்டேன். இந்த ஊருகா இது வேற புறாத. ஏனே ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. டென்ஷன் தான். இன்னொரு ரவுண்ட் ஊத்து. என்ன அப்படி என்ன டென்ஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? என்னை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான். உங்ககிட்ட சொல்லாமலா? என் தங்கச்சி மலரை பத்தி என்ன நினைக்கிற? நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? அதுவும் இல்லாம உன் குடும்ப விஷயம் எனக்கு எதுக்கு? அடச்சி, அதை பத்தி ஏன் உங்ககிட்ட கேட்கிறேன்? வேற எதை பத்தி கேக்குறீங்க? எவனோ ஒரு பொறுக்கியை திட்டினதுக்கு என் தங்கச்சி என்ன திட்டினா இல்ல, அதை கேட்கிறேன். இன்னைக்கு கூட பஸ்ல என் 2 கண்ணால பார்த்தேன். நம்ம தங்கச்சி பக்கத்திலேயே அந்த வாதியாம நின்னுட்டு வரானே. என் தங்கச்சி கூட பேசுனானா? என்னது பேசுனானா? பேச பார்த்து சும்மா விட்டு போனா அவனை. இன்னொரு ரவுண்ட் ஊத்து. வேண்டாம், இதுவே ஜாஸ்தி. சந்தேகப்படுற மாதிரி வச்சால, இன்னொரு ரவுண்டு ஊத்து. சரி, இப்படி தெரிஞ்சுன்னா இந்த கோட்டை நான் அங்கேயே அடிச்சுட்டு வந்திருப்பேன். சரி, எனக்கு என்ன ஆகி போச்சு? உன் தூக்கம் ஏன் தூக்கம் இல்லையா? குடு. எங்க போறீங்க? டேய், நான் எங்க போறேன்? உனக்கு என்னடா? நான் உங்களை கேட்கல, அக்காவை கேட்டேன். அடு உட்காரு. ஐயா அம்மா. ஊருல ஓடு ஓடு. டேய், எங்கடி போற? அச்சோ, என்ன இப்படி ஆயிட்டானுங்க? எஸ்கியூஸ் மீ. எஸ்கியூஸ் மீ. புள்ளையார் கோயிலுக்கு எப்படி போறோம்? இப்படி நேரா போய் லெஃப்ட்ல போப்பா. இப்படியே போய் அப்படி போனா வந்து புடி புடி கேவஸ். ஐயோ. ஐயோ, புடி கட்டி போடா. ஐயோ, யாருக்கு கட்டி போடு? யோ, தெரியாம கட்டி பிடிச்சா? அதுக்கே அடிக்குற? வாயா போலாம். என்னது தெரியாம கட்டி பிடிச்சானா? அப்ப இத விட்டுட்டு போக சொல்றியா? நான் விட மாட்டேன். இந்த அநியாயத்துக்காக யாரும் ஊருக்குள்ள இல்லையா? ஐயா ஊருக்குள்ள இல்லையா? ஓடி வாங்க. ஏய் என்னாச்சு? நான் இருக்கேன். ஐயா நல்லவரே வாங்க. ஒரு அரா இருந்தா என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சாங்க இவன். ஏய் எப்படி அரைஞ்சா அவன் கட்டி பிடிச்சான்? ஐயோ கட்டி பிடிச்சானே. எல்லாம் கட்டி பிடிச்சா தெரியும். நீ எப்படி அரைஞ்சா? ஐயோ இவனை கட்டி பிடிச்சா. ஐயோ இதுக்காக யாருமே இல்லையா? ஓடி வாங்க. ஓடி வாங்க. என்ன ஐயா ஒரு அரா இருந்தா என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிறாங்க ஐயா. அரைஞ்சா எப்படியா கட்டி பிடிப்பா? கட்டி பிடிச்சானுங்களே. அப்படியா? அப்ப என்ன அரைங்க பார்க்கலாம். அது இப்படிதான். என்னமா புருஷனை பார்த்து டேய்ன்ற? யோ, நான் அப்பவே சொன்னேன், தெரியாம கட்டி பிடிச்சிட்டா போயிடலான்னு சொன்னேன். இப்ப நீ பண்ண ரகளையினால இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் என்ன கட்டி பிடிக்க ரெடியா இருக்காங்க. அங்க பாரியா. என்னடா இது இப்படி லைன்ல அலைய? ஐயோ ஊராடா இது இப்படி அலையறானுங்களே. கடவுளே. ஐயோ அம்மா சண்முகம். டேய் டேய் ஐயே. நம்ம தெருவுல கார் வருது.
ஓ ஷூட்டிங்கரா? வணக்கம் சார். என்ன சார் நீங்க ஷூட்டிங் இல்லையா? ஹீரோக்கு தங்கச்சி நடிக்கிறவங்க இன்னைக்கு வரல, அதனால ஷூட்டிங் இல்ல. இங்க யாரும் கிடைப்பாங்களா பாக்குறேன், யாரும் கிடைக்கல. ச்சே, இந்த ஊர்ல சினிமான்னு சொன்னாலே தலை தெறிக்க ஓடுறாங்க. அப்படியா? ம், சரி பணம் எவ்வளவு கொடுப்பீங்க? உங்ககிட்ட ஆள் இருக்கா? அதெல்லாம் விடுங்க, பணம் எவ்வளவு கொடுப்பீங்க அதான் பேச்சு. 5000 ரூபாய். 5000? ஓகே சார். சார் முதல்ல வந்து கார்ல உங்ககிட்ட ஏறுங்க. ஆள் இருக்கா? ஐயோ சார், அந்த பொண்ணை மட்டும் ஒரு வாட்டி சினிமா நடிக்க வச்சுங்க, இப்ப இருக்க ஹீரோ எல்லாம் ஃபீல்ட் ஆயிடுவாங்க. அப்படியா? சீக்கிரம் கார்ல ஏறுங்க. வாங்க வாங்க. டிரைவர் வண்டி எடு. என்ன ஆளு சார் நீங்க? பொண்ணு இல்லன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்க கூடாதா? அதுக்கு போய் ஷூட்டிங் நிப்பாட்டிட்டீங்களே. நிப்பாட்டு. இங்கதான். சார் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க சார். இங்கதான் சார். வாங்க. சார் ஒரே நிமிஷம் உட்காரு, பொண்ணோட வரேன். சீக்கிரம் வாங்க. என்னடா கண்ணு பிஸ்கட் சாப்பிடுறியா? சாப். என்ன சார் இன்னும் வரலையா? ஐயோ அப்படியே வந்து நல்லா இருக்குமா சார்? அழகா பூ வச்சு பொட்டு வச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேணாமா? என்னடா செல்லம். நம்ம குழந்தைங்களா? இல்ல என் குழந்தை. என்னால நம்பவே முடியல. ஐயோ இதே கேள்விதான் ஊர்ல பாக்குறவன் எல்லாமே என்கிட்ட கேட்டு 2 வருஷமா நான் தூங்கலாம் பண்ணிட்டானுங்க. என்னால தாங்க முடியல. கேசா என் நீங்க குடிக்கிறீங்க. சரி சார், டென்ஷன் ஆகாதீங்க. உட்காருங்க. சரி கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுறீங்களா? நான் கூப்பிடுறேன். அம்மா தெரிசா, சார் ரொம்ப சூடா இருக்காரு, சீக்கிரம் வாமா. வந்துட்டேங்க. வந்துட்டியா? அம்மா தெரிசா, நீ மட்டும் இந்த படத்துல நடிச்சேன்னு வச்சுக்க, எல்லாரும் ஃபீல்ட் அவுட். ஏமா ஏன் என்னைய பாக்குற? கொஞ்சம் சாரையும் பாரு. சார் அந்த 5000. இல்லங்க, ஏன் இந்த வீட்டுல இருந்து தப்பான்னு ஓடி வர்றீங்க? தங்கச்சியை நடிக்க ஒரு பொண்ணு வேணும் கேட்டங்க. ஒரு கிழவிக்கு தாவணி கட்டி காமிச்சிருப்பானே, அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? ஏன்னா அவங்கிட்ட இருக்கிறது அது ஒண்ணுதான். உங்களுக்கு என்ன, தங்கச்சி அடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். வாங்க என் கூட. இன்னொரு பொண்ணா? வேணாம், ஆள விடுங்க சாமி. இந்த பாருங்க தம்பி, இந்த ஊர்ல நல்வாக்கு பரமசை பத்தி கேட்டு பாருங்க. ஒரு வார்த்தை சொன்னா தப்பாரு. அதாவது நீங்க என்ன பண்றீங்க, வந்த வேகத்துல வேத்து கொட்டிட்டு இருக்கு. நீங்க போய் குளிச்சு ரெடியா இருங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். போலாமே. கமிஷன் கொடுத்துருங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். வாடா. சக்திவேல் வெளியே போயிருக்கானே, இவர் யாரு? சக்தியை பார்க்க வந்திருக்காரா? உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. என்ன பாக்குறதுக்கா? வாங்க உட்காருங்க. போங்க உட்காருங்க. முதல்ல என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஏதாவது சாப்பிடணும். கற்பகம், என்னங்க? 2 பேருக்கு காஃபி கொண்டு வாமா. இத வரங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் சொல்றேனுங்க, நம்ம ஊர்ல ஷூட்டிங் நடக்குது இல்லைங்க, அந்த சினிமாக்காரர். ஓஹோ, இவங்க தானா? சந்தோஷம். காபி வந்துருச்சு, எடுத்துக்க. கொடுங்க. சாப்பிடுங்க. ஷூட்டிங்ல ஹீரோக்கு தங்கச்சி நடிக்கிற பொண்ணு வரலீங்களா? உடனே என்கிட்ட வந்து இந்த ஊர்ல அழகான பொண்ணு நடிக்கிறது ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல அழகாவும் ஆட தெரிஞ்ச நம்ம பாப்பா விட்ட வேற யார் இருக்காங்க? அதான் நான் இங்க கூட்டு வந்தேன். என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுற? என் பொண்ணு சினிமால நடிச்சா ஊர்ல நம்மளை பத்தி என்னடா பேசுவாங்க? அட என்னங்கய்யா நீங்க வேற, ₹1,00,000 கொடுத்தாலும் இப்படி ஒரு வாய்ப்பு வராது. அதுவும் நம்ம பாப்பாக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்கு. அதாவதுங்க, நம்ம பாப்பா சினிமாவில் நடிக்குதுன்னா ஊர் மக்களே மூக்குல விரல வச்சுக்க மாட்டாங்களா? ஒத்துக்குங்க ஐயா. கற்பகம், இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அவளுக்கு டான்ஸ் மேல ஆசைங்கிறதுனால தான் அவளை டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பி வச்சோம். வீடு தேடி இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது அதை நாம எங்க நழுவ விடணும்? ஏற்கனவே அவளுக்கு சினிமால நடிக்கணும்னு ஆசை. அந்த ஆசை இப்படியாவது நிறைவேறிட்டு போட்டுமே. சக்திவேலு தெரிஞ்ச சத்தம் போட மாட்டான்? கொஞ்சம் சத்தம் போடுவான். அவன் நம்மள மீறி என்னங்க பண்ண போறான்? இந்த தம்பி வேற சக்திவேலுக்கு தெரிஞ்சவர் தான். கதையை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐயா கதை நான் கேட்டனுங்க. சரி. இந்த படத்தோட கதையை நம்ம பாப்பா வச்சு தானுங்க. ஓ, அதாவதுங்க, கதாநாயகனே பாப்பா கால்ல வந்து விழுறானா பாருங்களேன். ஐயா இந்த படத்தோட டைரக்டரே நம்ம பாப்பாக்கு பின்னாடி தான் நிப்பாருங்களா? அடேங்கப்பா, டைரக்டரே பாப்பாக்கு பின்னாடி தானா? ஆமாங்க. நீ சொல்ற விதமே நல்லா இருக்கேடா. அப்ப கதை எவ்வளவு நல்லா இருக்கும். கற்பகம், பாப்பா கூப்பிடு. எனக்கு ஓகே. நீ உள்ள இருந்து எல்லாம் கேட்டுட்டே இருந்தியா? ஓகே சொல்லிட்டாலே. அப்பாடா, பாப்பாவே ஒத்துச்சு. இந்த சந்தோஷம் டைரக்டர் போய் சொல்லலாம். வாங்க கமிஷன் கொடுத்துருங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஓரளவு தான் செல்லம் கொடுக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊருக்கே தெரிஞ்சிடும். நம்ம குடும்பமானம் காத்துல பறக்க போகுது. அன்னைக்கே அவ படிப்பை நிறுத்திருக்கணும். நான் செஞ்ச ஒரே தப்பு அவளை படிக்க வச்சதுதான். ஐயா ஒரு செய்திங்க. என்னடா?
நேத்து நைட்டு நம்ம வீட்டு பொண்ணும் வாதியார் வீட்டு பையனும் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போறத பார்த்தேன். எப்படா பார்த்த? நேத்து நைட் 12 மணிக்கு என் வயிறு சரியில்லைங்க. நான் பாத்ரூம் போகும்போது ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் போனாங்க. அவனை என்ன அடிச்ச? ராத்திரியே சொல்லியிருந்தா அவங்க 2 பேரும் பிடிச்சிக்கலாம்ல. ராத்திரில அவங்க ஓடுவாங்க, அவனுக்கு என்ன தெரியும்? இவனை போய் அடிக்கிறேன். சரிடா, தங்கச்சி ஒண்ணு வேதனைகள் அடிச்சிட்டான், தப்பா நினைச்சுக்காத. என்னங்கய்யா பெரிய பெரிய வார்த்தை தான் பேசு. 1000 தான் நம்ம தம்பி தானே. பரவாயில்லைங்க, நான் வரேன். உனக்கு வேணும் உனக்கு யார் மேல இருக்கோ அவன் மேல காட்டுறேன். யாரு எக்கெடுக்கிட்டு போனா நம்மளுக்கு என்ன? நம்ம வாய் சும்மா இருக்காது, நம்மளுக்கு தேவைதான். அமுதா, கேட்டது என்னாச்சு? ஐ லவ் யூன்னு சொல்லக்கூடாதா? ஏய், நீ திருந்தவே மாட்டியா? நேத்து தானே மீனா கிட்ட கேட்டு செருப்படி வாங்கின. இதே வேலையா உனக்கு? எனக்கு அதானே வேலை. பொழுது போய் பொழுது விடிஞ்சா இதுக்கு நீ அலையறானுங்க. ச்சே. நல்ல வேலை யாரும் பார்க்கல. தம்பி, டைம் என்னப்பா? ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. 23 பாயிண்ட் எடுத்தா நான் வீணு. இங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே? இவன்ட்ட போய் கேட்டேன் பாரு. யோ பெருசு, போற வழியில லாரிக்கார சங்கு ஊதிர போறான், பாத்து போ. பயப்படாதே, உட்காருண்ணே உட்காரு. உட்காருண்ணே உட்காருண்ணே, பயப்படாத. உனக்கு என்ன மனுஷன் தானே நானு, பயப்படாதே உட்காருண்ணே. பாரு 10 விரல் இருக்குது, 2 கால் இருக்குது. பயப்படாதே பயப்படாத. ஒரு காதல் சமாச்சாரம். காதலா? ஒரு பொண்ணை நான் காதலிச்சேன். பாரு, அந்த பொண்ணு என்ன கைட்டு விட்டு போயிட்டா. அந்த பொண்ணை நினைச்சு பச்சை குத்துறது. அதனால இந்த பச்சையை எப்படியாவது அழிச்சாகண்ணே. இந்த பச்சையை பார்த்தா எந்த பச்சையை என்ன பார்க்க மாட்டேன். இதுக்காக தான் இந்த புறாண்டு புறாண்டியா? நான் பக்கத்து ஊர்ல 10 பேரை விரட்டி இருக்கேன். உள்ளூர்ல என்ன இந்த விரட்டு விரட்டியப்பா? ஏன்பா, பாக்குறதுக்கு இது நல்லா தானே இருக்கு, எதுக்கு அழிக்கணும்? இந்த பச்சையை அழிச்சாகண்ணே, கண்டிப்பா அழிக்கணும். எந்த பொண்ணு என்ன பார்க்க மாட்டேங்கிறேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அழிச்சே ஆகணும். அழிக்கணுமா? ஆமா. அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல, காசு நிறைய செலவாகுமே. பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்குறேன். இந்தாங்க, நல்ல மருந்தா கொடுங்கண்ணே. இந்தா, இத தடவை சரியா போயிடும். இது தடவை சரியா போயிடுமாண்ணே? நீ வேறப்பா, இந்த ஊர்ல என்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டவன் கை கால் விளங்காதவன நடந்து போய்கிட்டு இருக்கான். இத நீ என்னைக்கு தடவை ஆரம்பிக்கிறியோ அன்னையில இருந்து நீ என்ன தேட ஆரம்பிச்சிருவ. அப்படிங்களாண்ணே? பாக்கலாண்ணே. சரிங்கண்ணே, போயிட்டு வா போயிட்டு வா. அண்ணே, குரங்கா பிறந்திருப்பான் போல இருக்க. டேய் சரவணா, பாத்துடா. டேய் டேய், கீழே போட்டுறாதீங்களா? டேய், தாத்தை தித்தித்தை 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 தாத்தை தித்தித்தை. நல்லா இருக்கியா? இந்த செல்போனுக்கு கடல்ல போட்டு தை தை தித்தித்தை தை தை தித்தித்தை தை தை தித்தித்தை தை தை தித்தித்தை தை தை தித்தித்தை. இன்னைக்கு போதும், நாளைக்கு பார்க்கலாம். நான் வரேங்க, நீங்க வாங்க. லைன்ல நில்லுங்க. கார் அம்பலத்தை கரங்களால் விளக்கிக் கொண்டு இந்த ஊர் அம்பலத்திற்கு உரியவள் நான் என்று அந்த நிலவு போல் பிரகாசித்து ஓடும் இந்த பெண். டேய் மச்சான், இத்தனை வருடம் எங்களை பிரிந்திருக்க உன்னை ஊரை விட்டே விரட்டியவன். என்னடா கடைக்கு போன இன்னும் காணோம்? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வாங்கடா போலாம். ஏய், வாத்தியார் பையனா இங்க இருக்கா, ஏன்டா பயப்படுற? ஏன்டா அவ்வளவு லேட்? கடைக்காரன் கேட்ட கேள்விலாம் பதில் சொல்லிட்டு வரேன்டா. புடுடா, அவனுக்கு ஒண்ணு குடு. இந்தடா. இருடா, யாராவது ஆள் வராங்களான்னு பாக்குறேன். டேய் மச்சான், வால் மலர் விடுதுடா. ஏய், பீடிலாம் மடச்சு வச்சுக்கோங்கடா. வாங்கடா போய் லெட்டர் கொடுக்கலாம். சீக்கிரம் இறங்குங்கடா.
டேய் எனக்கு பயமா இருக்குடா. இறங்குங்கடா. டேய் சீக்கிரம் வாடா. டேய் பாத்துடா உள்ளுக்குள்ள குத்துற போகுது. முன்னாடி போடா. போங்கடா சீக்கிரம். என்னது படிச்சு பாரு. லவ் லெட்டரா குடுக்குற? டேய் சக்திவேலு வாத்திருப்பே உன் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுத்துறேன்டா. இது எடுத்து போடா நான் வரேன். அவன் எங்கடா இருக்கான்? டேய் என் தங்கச்சி லவ் லெட்டர் தர. டேய் என்ன பண்ற பாரு. டேய் டேய் கட்ட மேல கை கட்டடா. டேய் 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 எந்திரிங்க. டேய் எந்திரிங்க. வாங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வாங்க. வாங்க இல்லைங்க. ஏன்டா ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க? சார் என் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான் சார். லவ் லெட்டரா? நிஜமாவே சொல்றேன்? சந்தேகமா தான் இவன் பாக்கெட்டை செக் பண்ணி பாருங்க சார். இந்தாடா உடைய எப்படி? என்னடா ஏதோ சுருட்டி வச்சிருக்கான்? ஒரு கட்டு பீடி. ஏண்டா இந்த கெட்ட பழக்கெல்லாம் உனக்கு உண்டா? நீ யாரா நீ? என் பையன், வாத்தியார் பையன். லெட்டரை காணோம். இது இருக்கு சார். இந்தாங்க சார். டியர் மலரு, உனக்கேண்டி இவ்வளவு திமிரு? முடிஞ்சா சீக்கிரம் வளரு. சினிமா உங்களை ரொம்ப தான் கெடுத்திருக்கு. யாரா நீ? உன் பேரு மதி. எல்லாம் என் தலை விதி. ஆஹா, என் பையன் பீடி குடிக்கிறான், ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்குறான். எனக்கு எவ்வளவு கேவலம். இனிமே இங்க இவனை விட்டு வைக்க கூடாது. ஹாஸ்டல்ல சேர்க்க வேண்டியதான். இங்க இருந்தா உருப்பிட மாட்ட. எல்லாம் என் தலையெழுத்து. ஊருக்கு வந்து சேர். என்ன கொண்டாடா. இந்த சாரியை நீயே கிழிச்சு போடு. வாடா. டிஆர் படம் இந்த பசங்க ரொம்ப தான் மாத்தி இருக்கு. என்னடா மச்சான் ஃபிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சா? டேய் நான் இவ்வளவு நாள் உங்களை மட்டும்தான் மிஸ் பண்ணேன். ஆனா இப்போ என் இதயமே மிஸ்ஸிங்டா. என்னடா சொல்ற? சும்மா கேரளத்து நேந்திரம் பழம் கணக்கா தடான்னு நடந்து போறத பார்த்தா. ஏய் நம்ம தமிழ்நாட்டு பச்சை வாழைப்பழம் மாதிரி வர்ணிக்க தெரியாதா? ஆகுன்னா கேரளத்து நேந்திர பழம் தான் ஞாபகத்துக்கு வருமா? டேய் கேரளா பழம் தான், தமிழ் பழம் தான். டேய் மதி, எப்படா வந்த? ஏன் வெளியில நிக்க? வந்துட்டே உள்ள வா. இருக்கேன். ஏண்டா ஏற்கனவே இவனை என்கிட்ட பிரிச்சு பத்தாதா? வந்தது வரதுமா வந்து சேர்த்துட்டீங்க. குடுறா பேக குடுறா. நீ அப்புறம் பார்க்கலாம்.